அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்நெட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்ம காணொளி சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கேள்வி கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு. ஆங்கிலத்துல டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா 2024 நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. என்ன சார், சி என்பது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் எனில் கீழே கண்டவற்றில் போட்டான் குறித்த சரியான கூற்றுகள் எல்லாம். ஏ, போட்டானின் ஆற்றல் E is equal to hν. பி, போட்டானின் திசைவேகம் c. அங்கே அப்படித்தான் கொடுத்திருக்காங்க, c என்பது ஒளியின் திசைவேகம் என்று. சரி. சி, போட்டானின் முந்தம் P is equal to hν divided by c. டி போட்டான் எலக்ட்ரான் மோதலில் மொத்த ஆற்றல் மொத்த உந்தம் இவற்றின் மதிப்புகள் மாறுவதில்லை. ஓகேயா? இ போட்டான் நேர் மின்னூட்டம் பெற்றது. இப்படியாக 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல எதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏ அண்ட் பி ஒன்லி, இதுதான் சரி, மற்றெல்லாம் தப்பு. ரெண்டாவது ஏ பி சி அண்ட் டி ஒன்லி, வரிசையா 4 ரைட்டு, கடைசி இ தப்பு. மூணாவது ஏசி அண்ட் டி ஒன்லி, நாலாவது ஏபிடி அண்ட் இ ஒன்லி. இதுல எது சரியான விடை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்ம ஐன்ஸ்டீனுடைய ஒளிமின் கொள்கை நம்ம படிச்சிருக்கிறோம். ஐன்ஸ்டீனின் கொள்கைப்படி ஒளியானது ஆற்றல் சிப்பங்கள், அதாவது போட்டான்கள் ஆகும். சரியா? ஒளி என்பது ஆற்றல் சிப்பங்களால் ஆனது. அந்த ஆற்றல் சிப்பங்களுக்கு நம்ம என்ன பேர் கொடுத்திருக்கிறாரு? போட்டான் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த சிப்பங்களை பற்றியானாலும் சரி, அந்த போட்டானை பற்றியானாலும் என்னெல்லாம் அவர் சொல்றாரு? ஒளி குவாண்டத்தின், அதாவது போட்டானின் ஆற்றல் E is equal to hν ஆகும். இதுதான் ஏல சொல்லியிருக்காங்க, அது ரைட். போட்டான் ஒளியின் வேகத்தில் c, அதாவது c இல் பயணம் செய்யும். அப்ப பியும் ரைட் தான். இதான் கேள்வியிலேயே கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னேன். அப்புறம் போட்டான்களின் நேர்கோட்டு உந்தம் P is equal to h by lambda. P is equal to h by lambda. நமக்கு தெரியும் c is equal to nu lambda. அப்ப lambda is equal to c by nu. இந்த lambdaவுக்கு பதிலா c by nu போட்டா c கீழே இருக்கும், nu மேல போயிடும். அப்ப P is equal to hν by c அப்படிங்கிறது மூணாவது ஸ்டேட்மெண்ட், சிங்கிற ஸ்டேட்மெண்ட், சி என்ற கூற்று. அப்ப இதுவும் ரைட்டு தான். அப்புறம் ஐன்ஸ்டீன் கொள்கைப்படி போட்டான் எலக்ட்ரான் மோதலின் போது மொத்த ஆற்றல் மொத்த உந்தம் ஆகியவற்றின் மதிப்புகள் மாறுவதில்லை. சில பண்ண ஒரு கோண உந்தம் சேர்த்து கூட கொடுத்திருப்பாரு ஐன்ஸ்டீன் கொள்கையில. இதுதான் டி என்பது. அப்ப அதுவும் சரிதான். அப்புறம் ஐந்தாவது என்ன சார் கொடுத்திருக்காங்க? போட்டான் மின் நடுநிலைத்தன்மை கொண்டது அப்படிங்கிறது ஐன்ஸ்டீனுடைய முடிவு. ஆனா இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? அதுக்கு நேர் முன்னூட்டம் உண்டுன்னு கொடுத்திருக்காங்க. போட்டானுக்கு நேர் முன்னூட்டம் உண்டா? கிடையாது. ஐன்ஸ்டீன் சொன்னபடி அது மின் நடுநிலைத்தன்மை கொண்டது. புரோட்டான் நம்ம நியூக்ளியர் அணுக்கரு இயற்பியல்ல படிச்சிருப்போம், அதுக்கு நேர்மின்னோட்டம் எலக்ட்ரான் எதிர்மின்னோட்டம் அது வேற. போட்டானை பொறுத்த முடியும் ஒளியினுடைய ஆற்றல் சிப்பங்கள் போட்டான் இருக்கு இல்லையா, அதற்கு மின்னூட்டம் கிடையாது. சோ அப்ப என்ன சார் அர்த்தம்? அந்த இ என்பது நம்ம கொடுத்த மாதிரி இல்ல, கேள்வியில கொடுத்தது தப்பு. அப்ப எதெல்லாம் ரைட்டு சார்? ஏ பி சி டி ரைட்டு. ஏ பி சி அண்ட் டி ஒன்லி கரெக்ட், இ இஸ் ராங். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட தெரிவுகள்ல இரண்டாவது தெரிவு தான் அப்படி கொடுத்திருந்தாங்க இல்லையா, இரண்டாவது தெரிவு சரியா, இரண்டாவது ஆப்ஷன் சரியான விடை. ஓகே, 4 ஆப்ஷன்ல இரண்டாவது ஆப்ஷன் சரியான விடை. நம்ம அந்த கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு அப்படிங்கிற இந்த பாடத்துல ஆங்கிலத்துல என்ன சொன்னா, டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். அதுல வேறு ஒரு கேள்வி அடுத்த காணொளியில் காணலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.